Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் பார்ட்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதும் போல் நம்ம ஒரு 1/2 inch வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுறேன். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். நீங்கள் வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூவாக பார்த்தா தான் இடையில சொல்கிற டிப்ஸும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 1/2 inch வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம். இப்போ வந்து பேக்குக்கு வந்து ஷோல்டர் லைன் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃபார்முலா யூஸ் பண்ணி 4 வந்துருக்கு. ஸோ இந்த 4 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம பேக் டீப்புக்கு வந்து நம்ம 9 வச்சுக்கிறதால ஷோல்டர் லைன் வந்து 4 வரும். ஸோ அந்த 4 வந்து அப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ஸ்டாப் வந்து 2 inches வச்சுருக்கோம். ஸோ பேக்கோட டீப் வந்து 9. ஸோ அந்த 9 மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் லைன் வந்து பேக்கோட ஷோல்டர் லைன் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதே அளவை வந்து நம்ம கீழே வச்சோம்னா நெக்கு வந்து ரொம்ப சின்னதாகிடும். நமக்கு போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் பஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 38 / 12 2.5. ஸோ அந்த 2.5 நம்ம கீழே மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து போடும்போது பேக் சைடில் வந்து டீப் அதிகமாக இருக்கிறதால நல்ல முதுகு வந்து விரிஞ்சு கொடுக்கும். கிளாத்தும் வந்து ஷோல்டர் வலியாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது. நமக்கு பார்க்கும்போது வந்து லைன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம 4.75 எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஆம்கோலுக்கு 4.75 தான் எடுத்தோம். ஸோ அதே தான் பேக்குக்கும் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 1 inch மார்க் பண்ணி கர்வ் போட்டுடலாம். ஃபுல்லாக கர்வ் வரைஞ்ச பிறகு இப்போ ஆம்கோலுக்கு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன எடுத்தோமோ அதே நம்ம பேக்குக்கும் வச்சுக்கிறோம். 4.75 இந்த இடத்துல 4 வருதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ப்ளஸ் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடுறோம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு சென்டர் பஸ்ட்டை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, ஆன்சரு 7.5. அந்த 7.5 மார்க் பண்ணிடுறோம். 7.5 மார்க் பண்ணிடுறோம். இப்போ பேக் ஆம்கோலுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம். 0.96 இல்லைன்னா 1 inches மார்க் பண்ணலாம். நான் 1 inches மார்க் பண்ணி கர்வ் போட்டுடுறேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஆம்கோல் டீப் வருது அப்படின்ட்டு. நமக்கு வந்து 7.5 வருது. சரி, 1/4 inch வந்து டீப் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு டீப் வைக்கிறோமோ அதே தான் பேக்குக்கும் வைக்கணும். இப்போ ஒன்ஸ் திருப்பவும் செக் பண்ணுறோம். நான் 7.4 வருது. இப்போ ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் வந்து 7, பேக்கோட ஆம்கோல் வந்து 7.4. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 14.4 வருது. நமக்கு கரெக்டான ஆம்கோல் மெஷர்மெண்ட் வந்து 14. ஸோ இப்போ வந்து அந்த 14 மைனஸ் பண்ணோம்னா 0.4. இப்போ 0.4 வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அது வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஆம்கோலுக்கிட்ட டாட் பிடிக்க போகிறது இல்லையா, 1 டாட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம வந்து 0.5 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ணி கரெக்டாக 7 கிட்ட மார்க் பண்ணிடலாம். ஸோ 7 மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டான 14 சைஸ் ஆம்கோல் கிடச்சிடும். நம்ம 0.5 மைனஸ் பண்ணுறதால ஆம்கோல் டைட்டாக இருக்கும் அப்படின்னா டைட்டாக இருக்காது. எதனால் அப்படின்னா நம்ம பேக் வந்து டீப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டீப் கொடுக்குறதால நமக்கு ஆம்கோல் டைட்டாக இருக்காது. இதுவே போட் நெக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆம்கோல் இதுமாரி 1 டாட்டும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து வேறு ஃபார்மேட் இருக்குது. ஸோ 1 டாட்டுக்கு நம்ம டீப் வைக்கும் போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட்டு.
இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ஃபுல் லென்த் 12 வச்சு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம டாட் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக டாட் வச்சு நம்ம பிடிச்சிடுறோம். பேக் சைடில் டாட் பிடிக்கிறது 1/2 இன்ச் வச்சுட்டு நம்ம 3 இன்ச்சஸ் இல்லைன்னா 3.5 இன்ச்சஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக ஸ்லாண்டிங்காக இப்போ கோடு போட்டுடுறோம். இது வந்து பேக் டாட்டு. ஸோ இப்போ பேக் டாட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வெஸ்ட் ரவுண்ட் நமக்கு எவ்வளோ வருது? 6.3 வருது. ஸோ 6.3 வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு மார்க் வருது அப்படின்ட்டு வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு நம்ம 6.3 மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறோம். கீழே 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம் மடித்து தைக்கிறதுக்காக. 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கோடு போட்டுடுறோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ சைடு அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே தான் பேக்குக்கும் வைக்கணும். இப்போ நம்மளோட சைடு லைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடணும். சைடு லைன் கரெக்டாக வந்து 6.9 வருது. ஸோ அதையும் எழுதிடுறோம். பேக்குக்கு வந்து சைடு லைன் 6.9. ரெண்டுமே ஈவனாக வருது. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே 6.9 வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ ஹார்ம் கோல்கிட்டையும் பேக் டீப் கிட்டையும் நம்ம 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்ணிடுறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம பின் குத்திட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நான் எந்த அளவுக்கு கிளியராக எடுக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியும். ஏதாச்சும் இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் கிளியராக எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் எடுத்தாச்சு, பேக்கும் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம.